வெளியாகி 8 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில இந்த திரைப்படம் வெளியான நாள்ல இருந்தே பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகள் கூட வலுவா எழுந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எது வரைக்கும் வந்து நிக்குது, எம்புரான் திரைப்படத்து மேல தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன, அது எதிர்கொண்டுட்டு வர்ற சிக்கல் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். மலையாளத்தினுடைய முன்னணி கதாநாயகனாக லாலேட்டா அப்படின்னு மக்களால ரொம்ப அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். இங்க ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியோ அதே மாதிரி கேரளால மோகன்லால் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே பிரபலமான ஒரு ஆக்டர் தான் மோகன்லால். இவர் நடிச்சு வெளியான திரைப்படம் தான் லூசிஃபர். இது மட்டும் இல்ல, இதுல பிருத்திவிராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த லூசிஃபர் திரைப்படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி பயங்கர வரவேற்பு இருந்தது. இதன் தொடர்ச்சியா L2 எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய 2ஆம் பாகம் தற்போது வெளியாகி இருக்கு. இது வெளியாகி கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு மேலாகுது. இந்த நிலையில தான் இந்த படம் வெளியான நாள்ல இருந்தே பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டுட்டு வருது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் இந்துக்களுக்கு எதிரான காட்சிகள் நிறைய அமைஞ்சிருக்கிறதாகவும், குஜராத் கலவரத்தை தப்பா சித்தரிச்சு இது பேசி இருக்கு, மற்றொரு தரப்பினருடைய வாதத்தை இது கேட்கவே இல்லை, இந்துக்களுக்கு ரொம்ப எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரியான, அதாவது இந்துக்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவுமே எதிரானதா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய எழுந்தது. அது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்துக்கு வலதுசாரியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. கேரள நீதிமன்றத்துல இந்த திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கும் தொடரப்பட்டது. ஆனா இதை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வலுவா கொடுத்திருந்தாங்க. வலதுசாரி அமைப்புகள் இதை அரசியல் ரீதியா எடுக்க தேவையில்லை, இது தடை செய்யப்பட வேண்டிய படம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் உள்நோக்கத்துக்காக ஆதாயம் தேட விரும்பி இந்த மாதிரியான சிக்கல்களை உண்டு செய்யறதாகவும், மத நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில பிரச்சாரம் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லி இந்த திரைப்படம் தடை செய்ய தேவையில்லை அப்படிங்கிற தன்னுடைய தீர்ப்பை வழங்கி இருந்தார். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல இந்தியா முழுக்க வலதுசாரி அமைப்பினர் இந்த திரைப்படம் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுது, இந்துக்களுடைய மனது புண்படும்படியான நிறைய கருத்துக்களை முன்வைக்குது, இந்துக்களை தப்பா சித்தரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டே வராங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு சர்ச்சை எழுந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, முல்லை பெரியாறு அணை தொடர்பான விவகாரத்தை தப்பா சித்தரிக்கிறதா சொல்லி தமிழர்களுக்கு எதிரானதா இருக்கு அந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சிகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திலையும் கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சிருந்தது. தமிழக விவசாயிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் சட்டமன்றத்துல இது குறித்தான விவாதம் எழுந்த போது முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காட்சிகள் படத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இருந்தாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை முன் வச்சிருந்தாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுல இந்த படம் மட்டும் இல்லாம கேரளத்திலிருந்து வரக்கூடிய நிறைய படங்கள் தமிழர்களை ரொம்பவுமே தவறா சித்தரிக்குது, தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கறத அந்த திரைப்படங்கள் காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இந்த முல்லை பெரியாறு அணை குறித்தான இந்த வசனத்துக்கு ரொம்ப பெரிய கண்டனத்தையும் அவர் தெரிவிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாம 8 நாட்கள்ல 250 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வசூலாகி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் ஒரு பக்கம் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் தற்போது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் அவர்களுடைய கோகுலம் சிட்பண்ட்ஸ் அப்படிங்கிற அவருடைய நிறுவனத்திலையும் சரி, அவருக்கு சொந்தமான மற்ற இடங்கள்லையும் சரி அமலாக்கத்துறை சோதனை நடந்துட்டு வருது. இதுக்கு பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்தும் சரி, கேரள அரசாங்கத்தினர்கிட்ட இருந்தும் சரி கண்டனங்கள் வலுத்துட்டே வருது. என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படம் அது பேசக்கூடிய கருத்தை கூட சொல்ல விடாம இவ்வளவு கொடுங்கோலா செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற திரைப்படங்களும் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் இயலாத கண்டனங்கள் அப்படிங்கிறது வலதுசாரி அமைப்பினரை பற்றி மட்டும் தவறா பேசுது அப்படின்னு இல்லாத பிரச்சனையை எதற்காக உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கண்டனங்களும் விமர்சனங்களும், இதை அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கிற பதிவுகளும் இணையத்திலையும் சரி, கேரள அரசாங்கத்தினரும் சரி, திரைத்துறையினரிடையும் சரி அதிகரிச்சுட்டே வருது. எம்புரான் திரைப்படம் வெளியாகி 8 நாட்கள்ல இவ்வளவு சர்ச்சைகளையும்
சந்திச்சிருக்கு. மோகன்லால் கூட இந்துத்துவ அமைப்பினருக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யணும் அப்படின்னு நாங்க நினைக்கல அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவிட்டிருந்தார். அது மட்டும் இல்ல, எம்புரான் திரைப்படத்துல 12 காட்சிகள் இதுவரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த திரைப்படம் குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? இந்த சர்ச்சைகள் எல்லாம் சரிதானா? இந்த படம் அப்படியாப்பட்ட கருத்துக்களை பேசுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது மத்தவங்க சொல்ற மாதிரி கருத்து சுதந்திரத்தை மீறக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.